அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். தால்ச்சா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துங்க. துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்போ மட்டன் பீஸை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா எலும்பு உள்ள பீஸாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தால்ச்சாக்கு கொஞ்சம் மட்டன் நிறையாவே சேர்த்தா தால்ச்சா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் விட்டுக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு மட்டன்லாம் நல்லா வேகும். இப்போ தால்ச்சாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னு ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வெஜிடபிள்ஸில் ஏறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்சிருந்த பருப்பில் உள்ள மட்டனை எடுத்து தால்ச்சாவில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். புளியை 2 கரைசலாம் நல்லா கரைச்சிக்கலாம் ஊறினதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்குறேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா தால்ச்சா கட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ புளி கரைசலை சேர்த்துடலாம். நான் 2 கரைசலாக கரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்து உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 2 கருவேப்பிலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல மணக்க பாய் வீட்டு தால்ச்சா
ரெடி ஆயிடுச்சு. இந்த தால்ச்சா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.